உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கும்ப லக்கண சகோதர சகோதரிகளே, கும்ப லக்கணத்தில் பிறந்தால் எந்த மாதிரி திசை, என்ன திசை எப்படி இருக்குங்கிறது ஆய்வு. பொதுவாக கும்ப லக்கணம் ஸ்திர லக்கணம், எதையும் ஆராய்ச்சி பூர்வமானது, எதையுமே தீவிரத்தன்மை உடையது. அந்த கும்ப லக்கணம் தான் இருந்த இடத்திலிருந்து மேனுஃபேக்சரிங் அல்லது வியாபாரம் எதை வேண்டாலும் செய்யக்கூடியவர்கள். அப்போது இவங்க ஸ்ட்ராங்கான மனநிலை உடையவர்கள். இருக்கக்கூடிய லக்கணங்களில் ஸ்திர லக்கணத்தில் ஒன்று கும்பம். அப்போ இவங்க தான் நல்ல கடினமான மனிதர்கள், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், அதே மாதிரி சாதிக்கக்கூடியவர்கள், உழைப்பாளிகள், உழைப்பால் உயரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கும்ப லக்கணத்திற்கு ஒரு சூரிய திசை, சூரியனுடைய திசை வருது. சூரியன் எங்கே இருக்கிறாருங்கிறது அப்புறம் பார்ப்போம். சூரிய திசை மனைவியினால் லாபத்தை, கல்யாணம் பண்ணுறது, கணவனால் முன்னேற்றம், நட்பு வட்டாரங்கள், உறவுகள், இந்த கிரகம் கெடாமல் இருக்கணும். இது இப்போ இங்கே 8ஆம் இடத்துலேருந்து திசை நடக்குது. உறவுகள் கெட்டுப்போன ஜாதகம், உறவுகள் அல்லது மனைவி அல்லது கணவன் வழி உறவுகள் அவங்களோட கூட்டணி சேர்ந்து செஞ்ச சார் லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு வீடியோ, பெரிய வீடியோவை போடணும். இப்போ 9 கோள்களை பற்றி பார்க்குறோம் சார். கும்ப லக்கணத்துக்கு அதிபதி சனி, சூரியன் பகை தானே, இருவரும் நேர் பகைதான். ஆனால் பாவாதிபதி அடிப்படையில் அது 7ஆம் பாவகத்தை தொடுது. அந்த லக்கணத்திலிருந்து 7 கூடையவன் எங்கேருந்து திசை நடத்துகிறாருங்கிறது அடுத்தது பார்ப்போம். அந்த சூரியனுடைய திசை உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷனை கொடுக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம், மனோதிடம், தலைமை தாங்கும் நிலைப்பாடு. குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் சார் சூரிய திசை வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, அது அவருக்கு நல்ல ஒரு வழிகாட்டுனுச்சு. அப்பாவின் சொல், அப்பா சார்ந்த சொத்துக்கள், அப்பா உறவுகள், இது எல்லாமே சூரிய திசை தான். சூரியன் மகர லக்கண கும்ப லக்கணத்திற்கு சூரிய திசை எங்கே இருந்தாலும் என்ன பலன், அப்படி ஒரு வீடியோ எடுத்தது பார்ப்போம். இப்போ சந்திரன், இந்த சூரியன் சந்திரன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. இப்போ சந்திரன் 6 குடையவன், 6 குடையவனுடைய திசை நடக்குது. 6 குடையவன் திசையில் தான் லோன் வாங்குறது, ஹெல்த் பிரச்சனை வர்றது. இது காலபுருஷனுக்கு லங்ஸ். அப்போ லங்ஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள், நுரையீரல் சார்ந்த வீசிங், சைனசைட்டிஸ், இந்த மாதிரிலாம் அந்த 6ஆம் பாவகத்தை வச்சு தான் சொல்கிறோம். 6ஆம் பாவகத்தில் உண்டானது கடனை, லோன் எடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணுறாரு, தொழிலாதிபதி நல்லா இருக்குது சார், செவ்வாய் நல்ல திக்பலம். அப்போ கடங்காரன் திசை வருது, வந்து தான் தாராளமாக லோனை வாங்கு, பிஸ்னஸை பண்ணு. அடுத்தது செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை உங்களுக்கு பொதுவாக தொழிலாதிபதி. கும்ப லக்கணம் இது பாதகாதிபதி, இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். கும்ப லக்கணத்திற்கு 10 குடையவனுடைய திசை அப்படி எடுத்துக்கணும். அதுவும் 10 குடையவன் 10ஆம் இடத்துலேயே திக்பலம், ஆட்சி பெற்ற திக்பலம். அப்போது பிஸ்னஸில் ஸ்ட்ராங். நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, கும்ப லக்கணம் ஒரு மேனுஃபேக்சரர், ஒரு ஃபேக்ட்ரியினுடைய உரிமையாளர், கட்டிடங்களை கட்டக்கூடிய பொறியாளர். கும்ப லக்கணம் என்ன படிக்கலாம், கும்ப லக்கணம் என்ன தொழில் செய்யலாம். இந்த வீடியோ பார்க்க புதுசாக வந்திருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு பழைய வீடியோ வேணுன்னா உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி ரெண்டுமே மென்ஷன் பண்ணி என்னுடைய இந்த 9842220865 சென்ட் மீ பிடிஎஃப். லக்னத்துக்கு ஒரு பிடிஎஃப், ராசி ஒன்று, ஆக ஒரு 100-120 வீடியோ கிட்ட இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தெல்லாம் தொகுத்து போட்டிருக்கேன். இன்னும் ஜோதிட ஆர்வலர்கள், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் வீடியோ இருக்குது. அது ஒரு பிளேலிஸ்ட், ஒரு 88 வீடியோஸ் இருக்கும். வாருங்கள், ஜோதிடம் அறியலாம். மிக எளிமையாக பேசிக்காக புரிய வச்சுருக்கேன். விரைவில் கிளாஸ் வரப்போகுது. கமெண்ட்ஸில் கிளாஸ் ஆரம்பிங்கன்னு சொல்கிறீங்க. ஒன்று உங்கள் செல்ஃபோன் நம்பரை போடுங்க, அல்லது ஏன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க. அப்போ தான் உங்களை ப்ராட்காஸ்ட்டில் இணைச்சி நாங்கள் கூகுள் அந்த லிங்க் அனுப்ப முடியும். சரிங்களா, கூகுள் மீட். 6 குடையவனுடைய திசையில்
கடன், சத்துருக்கள், அப்பாவின் தொழில், அது சார்ந்த கேள்விகள். அப்பாவனுடைய 6ஆம் இடம்ங்கிறது தகப்பனார். 9க்கு 10 அப்பாவின் தொழிலை இங்கே வச்சு தான் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது செவ்வாய் திசை இதுதான். கடன்காரனில் லோன்லாம் வாங்கி கடனை வாங்கி பெருசாக நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு பிஸ்னஸ் அழகாக செவ்வாய் வரும்போது தொழில் டெவலப் ஆகும். செவ்வாய் தம்பி உடையான் படை கஞ்சான், தம்பி 3 குடையவன். அப்போ தம்பியும் இருந்தாருன்னா தம்பி அவர் கூட சேர்த்துக்கலாமா? இதெல்லாம் இதை வச்சு தான் பார்க்குறோம். தம்பியோடு சேர்ந்து தொழில் செய்கிறேன். உதாரண ஜாதகத்தில் நான் ஒன்று போடுறேன் அப்புறமா. அதாவது தம்பியை சேர்த்து லாஸ் ஆன ஜாதகம். எப்படி தம்பியோடு இணைஞ்சி லாபத்தை சொல்கிறோமோ அதுலேயே லாஸும் இருக்குது. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. அந்த மாதிரி செவ்வாயில் அதில் தம்பி கூட இணைஞ்சி நல்ல மேன்மை அடையலாம். சகோதரி யார் வேணாலும். அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். ராகு பொதுவாக ராகு 3, 6, 8, 10, 11 இருந்தால் ராஜயோகம். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தவர்கள் கொஞ்சம் திணறாங்க. ஆனால் எப்படியே முட்டி மோதி வர்றாங்க, திணறாங்க. இந்த 6ங்கிறது எதிர்பாராத விதமாக சப்போர்ட் பண்ணுது. 8ங்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய பெரிய பொக்கிஷங்கள், பெரிய வாய்ப்புகள். 8, 12 இதெல்லாம். ஆக ராகு என்றது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு அதிபதியினுடைய கேரக்டரை வச்சு அது பலன் சொல்லணும். அது செப்பரேட் வீடியோ, செப்பரேட்டாக ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். குரு திசை. குரு உங்களுக்கு யார்? 2, 11 கூடியவன். எப்படிப்பட்டவர்? ஒரு பாசிட்டானவர். எங்கே இருக்கிறார்? எங்கிருந்த திசை? அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ இவர் என்ன செய்வார்? இன்வெஸ்ட்மெண்ட், பெனிஃபிட், ஒரு நல்ல ஷேர் மார்க்கெட், ஷேர் ட்ரேடிங், பணத்தை போட்டு ட்ரேடிங் பண்ணி அதில் லாபத்தை தரக்கூடியவர். லாபத்தை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அதுக்குன்னு தனியாக கும்ப லக்கணமும் குரு திசையும்னு ஒரு வீடியோ போடலாம். அது போட்டோம்னா அது எது எங்கெங்கே இருக்குங்கிறத நான் பிரித்து தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அப்போது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திசை காலங்களில் சிவனேன்னு நம்ம பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கணவன் மனைவி பேர்லேயும் மனைவி கணவன் பேர்லேயும் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங் பண்ணலாம்ல. 2ங்கிறது டெய்லி வருமானம் பார்க்கணும். இப்போ சந்திரன் இங்கே இருக்குன்னு வைங்க, மீனராசி கும்பலக்கணம். 2 கூடையவனுடைய திசை. 2 கூடையவனுடைய திசை இவருக்கு சின்ன வயசுலேயே போயிடும். சின்ன வயசுலேயே வர்றதுனால நம்ம அதை எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது. ஒரு உண்மை ஜாதகத்தை நாம் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். குரு என்பவர் உங்கள் லக்கணத்திற்கு நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நீங்கள் எல்லாமே நீங்கள் விதைச்சது பூரா லாபத்தில் தான் இருக்கும். இதே சனி திசை. இந்த சனி உங்கள் லக்கணாதிபதி. இந்த லக்கணாதிபதி 6, 8, 12 இருந்தால் அடுத்தவருக்கு ஆதாயம். அந்த திசை முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 6, 8, 12 இருந்து திசை நடக்கக்கூடாதுன்னா லக்னாதிபதி திசை கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் ராஜயோகம். அப்போ உங்களுக்கு எப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். கேந்திரங்கிறது 1, 4, 7, 10, திரிகோணங்கிறது 1, 5, 9, அப்புறம் 2, 11 அதுவுமே நல்ல இடம். அவள் லக்னாதிபதி திசையில்தான் ஒரு மனிதன் தன்னுடைய பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிறான். லக்னாதிபதியினுடைய திசையில்தான் ஒரு மனிதன் சீரும் சிறப்புமாக செயல்படுகிறான். அது அவனுக்காக கிடைத்த ஒரு வாய்ப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருங்க, எந்த நட்சத்திரமும் இருங்க, உங்களுக்கு கும்ப லக்கணத்துக்கு லக்னாதிபதி திசை நடக்குதா? அவரே விரையாதிபதியாகவும் இருக்கிறார். விரயத்தையும் கொடுப்பார், உங்கள் திறமையை வெளிப்படுத்துவார். அப்போ புதன் திசை எப்படி சார் இருக்கும்? இன்னும் ஆய்வின் அடிப்படையில் கும்ப லக்கணத்திற்கு யோகாதிபதியே புதன் தான். அதுக்கப்புறம் 8 குடையவன். அப்போது முதல்ல யோக பாவங்களை நல்லா கொடுக்கும், 8ம் சேர்ந்தே நடக்கும். 8ங்கிறது டிஸ்கண்டினியூ. ஒருத்தர் சொல்கிறார், சார் நல்லா கோடி சம்பாதிச்சேன், அந்த கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கும்ப லக்கணத்திற்கு 8 குடையவன் 9ஆம் இடத்துல புதன் இருந்தது, 5 குடையவன் 9ல், அதே 8 குடையவனும் 9ல். 5, 9க்கு போச்சுன்னா பங்கு சந்தையில் வியூகம் வகுத்திருக்கிறாரு. அவரே ஒரு டூலிங் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த 5 குடையவன் அவருக்கு 9ல் இருந்திருக்கு அந்த திசை நடக்கும்பொழுது. அதே 8 குடையவனும் 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இப்போ எனக்கு ஜாதகம் பார்த்தா ஃபீஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கையில் காசு இல்லை.
என்னென்னு பார்த்தா புதன் திசை. ஆக ரெண்டுமே இதெல்லாம் நீங்கள் வந்து சூட்சுமங்கள். அந்த 5 நல்ல யோகத்தை கொடுக்கும்போது அறிவை வந்து நல்லா பயன்படுத்தி 17 வருஷத்தில் நீங்கள் அதை வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர்ற காசெல்லாம் போட்டுருக்கலாம். வர்ற காசு பூராவே லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த புதன் அவருக்கு வக்ரமாக இருந்தது. அதுதான் பிரச்சனை. அப்போ 8 குடையவன் வக்ரம் பெறலாம், 5 குடையவன் வக்ரம் பெறலாமா? இப்போ எனக்கு 5 குடையவன் உச்சம் பெற்றிருக்கு, ஆனால் வக்ரம் பெறல, நாக்கிலே இருக்குது. அப்போ 5 குடையவன் உச்சம் பெற்றிருந்தா நல்லா இருந்தால் தானே நான் வியூகம் வகுத்து கொடுக்க முடியும். ஜோதிடம் என்றால் என்ன? டேக் டைவர்சன். உனக்கு இப்படி இருக்குது உன் ஜாதகத்தில், இதுதான் பரிகாரம். இந்த திசைக்கு பதிலாக அந்த திசையில் போ, இந்த தொழிலுக்கு பதிலாக அந்த தொழிலை எடுத்து செய், இந்த தொழிலை நீ உன் பேரில் பண்ணாத, டேக் டைவர்சன், மனைவி பேரில் பண்ணது தான் பரிகாரம். அதை சொல்லக்கூடியது எது? 5ஆம் இடம். அந்த 5 குடையவனுடைய திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்த 5 குடையவன் வக்ரமாகி அவருக்கு இருந்திருக்கு, அதனால் அவருக்கு லாஸ். இப்போ கேது பொதுவாக கும்பம் என்ற ஒரு ராசியில் கேது இருந்து திசை நடந்தால் கும்ப கேது நல்ல விஷயம். அதே கேது வந்து 3, 6, 10, 11 இருந்து நன்மை செய்தால் நன்மை செய்யுமா அப்படின்னா 10ஆம் இடத்தில் என்னுடைய அனுபவத்தில் நன்மை செய்கிறதில்லை. அதேமாதிரி ராகு 3ஆம் இடத்துல அந்த அளவுக்கு நன்மை செய்கிறதில்லை. ஆர்வலர்கள், ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி சொல்லப்பட்டது மீறுதா? என் அனுபவத்தில் மீறுகிறது. 3ஆம் இட ராகு ஸ்ட்ரகிள், போராட்டம். 10ஆம் இடத்துக்கு கேது பல தொழில் புரிதல், பல புரிதல். அது கேது சார்ந்த ஃபீல்டில் இருந்துட்டால் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது கேது வந்து யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய கிரக பலன்களை எடுத்து செய்யும். அதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் அப்படிங்கிறது 9 குடையவன், பாக்கியாதிபதி. ஸ்திர லக்கணத்திற்கு பாதகாதிபதி என்றால் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். கும்ப லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கெட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, அல்லது வக்ரம் பெற்றிருந்தால் நன்மை செய்யுது. அதே நேரத்தில் சுக்கிரனில் இடந்தடம், வீடு, வாகனங்கள் எல்லாம் அமைஞ்சதே சுக்கிர திசையில் தான் சொன்னவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் சுக்கிரன் என்றால் ஒரு பெண்ணால் ஆதாயம், அதே கெட்டிருந்தால் ஒரு பெண்ணாலே பிரச்சனை. ஆமாம் சார், நான் வேலைக்கு போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண்கள் தான் சார் இனிமையாகவே வர்றாங்க. அப்போ அந்த 9ஆம் பாவாதிபதி பாதகாதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா அது 7ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன்ஸில் பிரச்சனைகள், ரைட். அதெல்லாம் இதில் தான் வந்து நல்ல மனைவி, சொத்துக்கள், வீடு, வாகனங்கள் இது எல்லாமே அமையுது. அடுத்தது இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதிக்காகவே தனியாக வீடியோ ஒன்று போடுறேன். பாதகாதிபதி எந்த இடத்தில் நின்றால் என்ன செய்யும்? கும்ப லக்னமும் சுக்கிர திசையும். நல்லாயிருக்கும் அந்த டைட்டில். 20 வருஷம் இல்லையா, தனியாக ஒரு வீடியோ போடலாம். கும்ப லக்கணக்காரங்களுக்கு மட்டும் அது எங்கெங்கே இருந்தால் என்னென்ன செய்யும். அடுத்தது இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி எங்கே இருந்தால் எப்படி இருக்கும், பெரிய வீடியோவாக வரும். அதனால் புதிதாக வந்தவர்கள் உங்களுடைய ப்ளேலிஸ்ட்டெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. நல்லா படிங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் பயமுறுத்துறதாகவும் புதிய புதிய மெத்தடுகள்லாம் சொல்லி குழப்புவதாகவும் ஆர்வலர்கள் சொல்கிறீங்க. நாம் அந்த மாதிரி எந்த மெத்தடை பற்றியும் குறையோ விமர்சனங்களோ செய்யும் பழக்கம் என்னிடம் இல்லை. நான் கற்றலை கற்றபின் கற்பிப்பது என்னுடைய நோக்கம். அந்த வகையில் ஜோதிடம் பேசிக்காக தெரிஞ்சவங்க பலன் சொல்ல முடியல சார். ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனேயே நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. உங்கள் கேள்வி இதுவான்னு போய் என்னுடைய இதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் லைவ் ப்ரோக்ராம் போய் பாருங்கள். தசா புத்தி அந்தரம் சூட்சுமம். அதில் நான் என்ன பேசணும் பொழுது 1 மணி நேரம் பேசியிருப்பேன். ஒரு 25 பேரை வந்து லைவில் எடுத்து பேசியிருப்போம். இன்றைக்கி உன் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, இன்றைக்கி என்ன உன்னுடைய கேள்வி இது பற்றியதா? இல்லை சார், ரைட். இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்தரம் அது பற்றியதா? ஆமாம் சார். அப்போ கேது வந்து அதாவது தசா புத்தி அந்தரம் கரெக்டாக இந்த பாவகத்தில் அதில் மேக்ஸிமம் 20 பேர், 23ல் 20 பேருக்கு தசா புத்தி அந்தரம் உங்கள் கேள்வி இது வேணால் ஆமாங்கிறாங்க.
அந்த மாதிரி நீங்கள் தொழில்முறை ஜோதிடராக வரக்கூடியவர்கள் என்னுடைய ஜூம் மீட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டும். ஒரு 12 செஷன் வச்சுருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ஒரு 1.5 மணி நேரம் தெளிவாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் நம்ம சந்திப்போம். என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி.